என் வீட்டில் சமாதான பிரபு. பிரைஸ் தி லார்ட். உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக, மாளிகைகளில் நல் வாழ்வு இருப்பதாக. திருப்பாடல் 122:7. சமாதானமும் சுகமும் எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள்! எந்த குடும்பத்திலே தெய்வீக சமாதானமும் தெய்வீக ஆரோக்கியமும் இருக்கிறதோ அந்த வீடு பாக்கியம் உள்ளது. ஆம், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சுகமும் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். நாம் பல செல்வந்தர்களை பார்க்கிறோம். பெரிய தலைவர்களையும் பெரிய தொழில் அதிபர்களையும் பார்க்கிறோம். அவர்கள் அரண்மனை போன்ற பெரிய வீடுகளில் வசிப்பதையும், செல்வம், சொத்து, நகை, பணம் என்று ஏராளமான சொத்துக்களுடனும் மற்றும் ஏராளமான வேலைக்காரர்களுடன் வசதியான வாழ்க்கை வாழ்வதையும் பார்க்கிறோம். ஆனால் அவர்களது உள்ளத்திலும் குடும்பத்திலும் சமாதானம் இருப்பதில்லை. உடலில் நோய்களும் மற்ற பிரச்சனைகளும் வாழ்க்கையை கசப்படைய செய்து விடுகின்றன. எவ்வளவு கோடி பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லையே என்று கண்ணீருடன் சொல்வதையும் நாம் கேட்கிறோம். சபை உரையாளர் பிரசங்கி சொல்வது போல, அனைத்தும் மாயை. சொத்தும் சுகமும் நமக்கு ஒரு நாளும் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. பெரும் செல்வந்தர்கள் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் அனைத்தையும் இழக்கும் பொழுது வேதனையை தாங்க முடியாமல் தங்கள் உயிரையே மாய்த்து கொள்வதையும் நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருந்த செல்வ சீமானாய் வாழ்ந்த யோபு அனைத்தையும் இழந்து நடு வீதிக்கு வந்த பொழுது ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார். ஆண்டவரிடமிருந்து நன்மைகளை பெறும் நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது? யோபு 2:10 என்று தம் நாவினால் பாவம் எதுவும் செய்யாமல் இழந்த அனைத்தையும் 2 மடங்காக பெற்று கொண்டாரே. நாம் எப்படி இருக்கிறோம்? சாதாரண மனிதனாகவா அல்லது யோபுவை போன்ற பக்திமானாகவா? யோசிப்போம். நம்முடைய வீட்டில் எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகின்றது? ஆம், நம்முடைய உள்ளத்தில் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் இருக்கின்றதா? மன நிறைவும் மன ரம்யமும் இருக்கின்றதா? அல்லது கடல் அலைகள் மீண்டும் மீண்டும் வந்து கரையில் மோதுவதைப் போல துயரங்களும் துன்பங்களும் வியாதிகளும் நோய்களும் நம் வாழ்க்கையில் மோதிக்கொண்டிருக்கின்றனவா? இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி பிடித்து கொள்வோம். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, யோவான் 14:27 என்று சொன்ன சமாதான பிரபுவை நம்முடைய இல்லத்துக்குள் கொண்டு வருவோம். அவருடைய பாதங்கள் நம் இல்லத்தில் பதியட்டும். அவருடைய பாதங்களை பிடித்து, தேவனே, எங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரும் இறைவா என்று மன்றாடுவோம். ஒரு முறை சீடர்கள் கலங்கி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்களே, எங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று தவித்த பொழுது பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்த சீடர்கள் நடுவில் இயேசு அற்புதமாய் தோன்றி சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்பதாகும். யோவான் 20:19. அப்படி சொன்ன ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். எங்கே குழப்பங்களும் கவலைகளும் இருக்கின்றனவோ அங்கே சமாதானத்தை கொண்டு வர மனதுருக்கமும் கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். விவிலியம் சொல்கிறது, உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கிறார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். திருப்பாடல் 147:14. இதை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லக்கூடிய வாக்கு தத்தமாக எடுத்துக்கொள்வோம். இதை உறுதியாக பிடித்து கொள்வோம். வீட்டில் சமாதான குலைச்சல்கள் அறிகுறிகள் தென்படும் பொழுது உடனே சமாதான பிரபுவை அழைப்போம். அப்பா, இதோ இன்னும் சற்று நேரத்தில் ஒரு பெரிய பூகம்பமே இங்கு நிகழப்போகின்றது. எங்களது வீட்டில் சமாதானம் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றனவே, நீர் வாரும் இறைவா, என் பெயரினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. சமாதான பிரபு என்ற உமது பெயரை கூப்பிட்டு கேட்கும் பொழுது நிச்சயம் நீர் அதை செய்வீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை அழைக்கின்றோம். நீர் வந்து இந்த சமாதான குலைச்சலை எடுத்து போடும் என்று நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஜெபம் செய்வோம். சமாதான பிரபுவே, எங்கள் குடும்பத்திலும் எங்கள் உள்ளத்திலும் தெய்வீக சமாதானத்தை தர உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். ஆமேன்.